மக்களே வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ தமிழ். இந்த வீடியோவில் எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, மௌலி, சிவானி இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாகிட்டு லிட்டில் ஆர்ட்ஸ் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். லிட்டில் ஆர்ட்ஸ் இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும். இதில் 2 பசங்க இருக்காங்க. அந்த பசங்களோட லவ் ஸ்டோரியில் என்ன தான் நடந்துச்சு, இதுக்கப்புறம் ஹீரோயின் எப்படி சேர்ந்தாங்க, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் நம்ம இப்போ மௌலியோட பர்ஃபார்மன்ஸ், அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக அவர் வர அந்த சீன் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் காமெடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியாகவே வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. இதை தவிர்த்து இந்த படத்தில் சிவானி அவங்க கொடுத்த ரோலை அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க எந்த விதமான, அதாவது எந்த விதமான தேவையில்லாத ஒரு அழுகிற மாதிரியான சீன்ஸோ அந்த ஃபீலிங்ஸோ இந்த மாதிரி எல்லாம் இல்லை. படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா கதை மூவ் ஆன் ஆகுது. இந்த படத்தில் இருக்கிற அந்த பாசிட்டிவே என்னென்னா, இந்த படத்தில் இருக்க ஒர்க் அவுட் ஆனால் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆனால் காமெடி தான். படத்தில் அங்கங்கே வர காமெடி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ரெஸ்ட்டு என்ஜாய் பண்ணுவீங்க. குறிப்பாக தெலுங்கு பிடிக்க ஆடியன்ஸ்னால் தெலுங்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தெலுங்குல தான் பார்த்தேன். படத்தில் இருக்கிற காமெடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. குறிப்பாக இந்த படத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா போகிற அந்த தம்பியாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், ஹீரோட ஃபேமிலி அங்கங்கே பண்ணுற அந்த சிரிப்பு வர மூமெண்ட்ஸ், அந்த காமெடி மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுத்த படம். அதுக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் எந்த ஒருமான சோகமும் இல்லை அழுகிற மாதிரி சீன்ஸ் இல்லாமல் படம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக நகருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேங்க. படத்தில் குறிப்பாக அவங்க பண்ணுற எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேங்க. இதை தவிர்த்து இந்த படம் ஹீரோயின் சந்திரமௌலி, சிவானி இவங்கள தவிர்த்து அனிதா சௌத்ரி ஆகட்டும், SS காஞ்சி ஆகட்டும், அதே நேரத்தில் இந்த கேரக்டரில் பண்ண மற்றவங்களாகட்டும், சத்யகிருஷ்ணா ஆகட்டும், எல்லாருமே அவங்கவுங்க கொடுத்த ரோல் அவங்கவுங்க சரியாக வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க. அதனாலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிக்க முடியாது, ரொம்ப ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா நகருது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் காமெடியை பற்றி சொல்லணும்னா, குறிப்பாக அந்த லவ் ப்ரப்போஸ் பண்ணுற சீனு, அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மூலிமா இவர் லவ் சொல்லுவார். அதை வந்து பார்த்தீங்கன்னா அவரே மியூசிக் போட்டு அவரே டான்ஸ் ஆடி அவரே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அழுந்து போப்பில் அதை அந்த பொண்ணோட ஹீரோயினோட அப்பா பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கனவுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் போய் தொல்லப்படுவார். அந்த சீனெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக விழுந்து சிரிச்சு என்ஜாய் பண்ணிங்க. அந்த அளவுக்கு தான் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. குறிப்பாக இந்த படத்தில் மியூசிக், அந்த ராஜா கிடி அப்படின்னு ஒரு சாங் வரும், அதே நேரத்தில் ஐ லவ் யூ அனி அப்படின்ற மாதிரி ஒரு சாங் வரும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியாக வந்தது. தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது கேட்கவும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற அந்த நெகட்டிவான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா கதையை செட் அவுட் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துட்டாலும், செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் இல்லாமல் ஒரு ஃபன்னாக ஒரு காமெடி மூட கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஜாலி மூமெண்ட் வர ஒரு ஃபீல் குட் மூவியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சு போகுது. குறிப்பாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூலி பேஸ்ட் ஆன் லவ் அண்ட் காமெடி, அந்த பேஸில் தான் அந்த படம் இருக்குது. அதனாலே இந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிகச்ச காமெடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மௌலி பண்ணுற காமெடி, அவங்க தம்பி பண்ணுற காமெடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியாகவே இருந்துச்சு அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேங்க. ஓவராலாக இந்த படத்துக்கு நாங்கள் 5க்கு கண்டிப்பாக 3.5 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரைக்கும் காமெடிக்காக தான் இந்த படமே. காமெடி அண்ட் லவ் அண்டு அதில் நடக்கிற சில காமெடி எலிமெண்ட்ஸ் தான் இந்த படமே. எனக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துது. ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் 5க்கு 3.5 ஸ்டார் ரேட்டிங் தரேன். என்னை பொறுத்தவரை இது பண்ணலாம் ஒரு நல்ல வாட்ச் தான் இந்த படம். ஓவராலாக இந்த ரிவ்யூஸ் நான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.